வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர். சார், நம்ம டீமுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான மெசேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன். பணம் சார்ந்த மெசேஜ். எல்லா தொழிலையும் பணம் சம்பாதிக்கணும், நல்ல முறையில் பணம் சம்பாதிக்கணும், இன்னொருத்தங்களை ஏமாத்தாமல் சம்பாதிக்கணும். நம்ம தொழிலும் அதே மாதிரி தான். 100% மற்றவங்களை ஏமாத்தாமல் ஒரு ஜென்யூனான பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது. லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு 2 விதத்தில் பணம் சம்பாதிக்கலாம். ஒன்று கமிஷன் அண்ட் போனஸ் கமிஷன், ரெகுலர் கமிஷன் அண்ட் போனஸ் கமிஷன். அது இல்லாமல் நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஒரு நீண்ட கால நோக்கில் ஒரு அட்டகாசமான பெனிஃபிட் தான் சார். 5 லட்ச ரூபா கிராஜுவிட்டி கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு பயிற்சியினோட நோக்கம். நான் இந்த பயிற்சி முடிகிறதுக்குள்ள ஒரு அதிகபட்சமாக ஒரு 30-35 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிராஜுவிட்டியை எப்படி சம்பாரிச்சு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான சப்ஜெக்ட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே நண்பர்களே, 5 லட்சம் எல்ஐசி ஏஜென்ட் கிராஜுவிட்டி வாங்குறது எப்படி, கமிஷன் வாங்குறது எப்படின்னு இல்லை. அது நீங்கள் 50 லட்சம் கூட வாங்கலாம், 50 கோடி கூட வாங்கிக்கலாம். போனஸ் கமிஷன் 5 லட்சம், 50 லட்சம், 50 கோடி வேணாலும் வாங்கிக்க. அதில் லிமிட் கிடையாது. கிராஜுவிட்டிக்கு லிமிட் உண்டு. 5 லட்சம் வாங்கலாம். போனஸ் தவிர, கமிஷனை தவிர எக்ஸ்ட்ரா மணி 5 லேக். சரிங்களா? இந்த 5 லட்சம் அப்படிங்கிறது இருக்காங்க, 2 லேக் 5 பண்ணியிருக்காங்க. நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்சி அசோசியேஷன்ல இருந்து 20 லட்சம் கேட்டிருக்கோம். நம்ம கவர்மெண்ட் கிட்ட அல்லது நம்ம அத்தாரிட்டி கிட்ட கேட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் அதிகமாகும். 2 லேக்ல இருந்து 5 லேக் வந்திருக்குங்க. 5 லேக்ல இருந்து நீங்க கிராஜுவிட்டி வாங்குறதுக்குள்ள 20 லட்சம் வந்திருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக வரும். பட் இன்னைக்கு இருக்கிறத பற்றி நாம் பேசுவோம். இது கேரண்டி. சரி, வாட் இஸ் அ கிராஜுவிட்டி? தமிழில் பணிக்கொடை அப்படின்னா என்ன சார்? முதல்ல நண்பர்களே, கிராஜுவிட்டின்னா நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அல்லது அந்த நிறுவனத்துக்காக வேலை செய்கிறீங்க, லாங் டேர்ம் உங்கள் லைஃப்பில் அதுக்கு அர்ப்பணிக்கிறீங்க. அப்படின்னா என்ன? 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் அந்த நிறுவனத்துக்காகவே நீங்கள் உழைக்கிறீங்க, முழு நேரமும் இருக்கிறீங்க. ஒரு பர்டிகுலர் வருடத்துக்கு அப்புறமா உங்களுக்கு 50 வயசு 55 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில் நீங்கள் இல்லை அல்லது தொடர்ச்சியாக அந்த நிறுவனத்துக்காக நீங்கள் வேலை செய்ய முடியலன்னா பணம் உங்களுக்கு வராது. சார், அந்த மனுஷன் அந்த கம்பெனியை நம்பியோ அல்லது அந்த நிறுவனத்தை நம்பியோ அல்லது அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டோ அல்லது அந்த நிறுவனத்துக்காக ஒரு ஏஜென்சியாவோ வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறார். 50 வயசுக்கு மேலே அவர் என்ன சார் பண்ணுவார்? அதுக்கப்புறம் 20 வருஷம் ஒரு லைஃப் இருக்குல்ல, 30 வருஷம் 40 வருஷம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன். 100 வயசுக்கு மேலே இந்தியாவில் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? 100 வயசை தாண்டி எலெக்ஷன் கமிஷன் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார், 100 வருடத்துக்கு மேலே வயசு, ஏஜ் 100 வயசுக்கு மேலே எவ்வளவு பேர் இந்தியாவில் இருப்பாங்க தெரியுமா? சாட் பாக்ஸில் போடலாமா? தெரிஞ்சதை போடுங்க. 100 வயசு தாண்டிட்டேன் சார் அப்படிங்கிறவன் எத்தனை பேர் இருப்பான்? 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், எத்தனை பேர் இருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். 100 வயசு தாண்டிட்டான். நாம் இன்னும் நினைக்கிறோம் அவ்வளவெல்லாம் இருக்க மாட்டாங்க சார், நான் அவ்வளோ நாளெல்லாம் இருக்க மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறாங்க. இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, சாட் பண்ணுங்க. தப்போ சரியோ முதல்ல எதையா ஒன்று சாட்டில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கு சார் நேற்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் 2 லட்சத்து 100 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க? 2 கோடி. மோகன், சூப்பர் மோகன், வாழ்த்துக்கள். அருமையான பதில். என்னவோ சொல்றாரு பாருங்க. தட் இஸ் கெட்ஸ். சிலம்பரசன் 10ன்னா என்ன? 10,000மா, 10 லட்சமா, 10 பேரா, 10 கோடி பேரா? எதாவது ஒன்று சொல்றீங்க பார்த்தீங்களா? நான் உங்களை வாழ்த்து சொல்றேன். உங்களுடைய அந்த கட்ஸை நான் பாராட்டுறேன். ராஜ்குமார் 10,000ன்னு வர்றாரு. ஓகே, இல்லை தவறு. ஜென்டில்மேன், 2 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நேற்று எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கு. நான் எதை சொல்றேன்னா, சார், ஒரு மனுஷனோட லைஃபு 100 வயசுக்கு மேலேயும் தாண்டுது. அப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறாரு. 50-60 வயசுக்கு மேலே அவர் இந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா அவருக்கு பணம் வேணும் இல்லையா? அடுத்த 30 வருஷம் 20 வருஷம் அவருக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? அதுக்காக கொடுக்கறதா இந்த பணம். ஐயா, நம்ம கம்பெனியில் நீங்கள் இத்தனை வருஷம் இருந்துட்டீங்க, இத்தனை வருஷம் கம்பெனிக்காக வேலை செஞ்சுட்டீங்க, வெளியே போகிறீங்க, உங்களுக்கு சம்பளம் வராது, ஆனால் இந்தாங்க ஒரு பணம் கையில் வச்சுக்கோங்க. சார், நம்மகிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சு போறாரு, இருந்தா தம்பி நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு காசு கொடுக்குறோம் இல்லையா? தட் இஸ் அ கிராஜுவிட்டி. உங்க கமிஷன்ல கழிக்கிறது இல்லை, கமிஷன்ல பிடிக்கிறது இல்லை.
இதுதான் பணிக்கொடை. நிறைய கவர்மெண்ட் கம்பெனிகள் இருக்கு, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிகள் இருக்குது, பிரைவேட் கம்பெனிகள் இருக்கு. சரி, இப்போ ஏங்கிற கேள்விக்கு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒய் கிராஜுவிட்டினா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அந்த கம்பெனி நம்பி தான் இருந்திருப்பாங்க, அந்த எம்ப்ளாயி நம்பி தான் இருந்திருப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் வர சம்பளத்தை நம்பி தான் இருந்திருப்பாங்க. 60 வயசுக்கு மேலே, 55 வயசுக்கு மேலே, 65 வயசுக்கு மேலே வெளியே போனார்னா அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு பணம் இல்லையா, அதுக்காகத்தான் கொடுக்குறோம். ப்ரைவேட் எம்ப்ளாயும் அதே தான் சார். 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்துட்டாருன்னா அந்த எம்ப்ளாய்க்கு அடுத்து 20 வருஷம் 30 வருஷம் சாப்பிட்றதுக்கு பணம் வேணும். அந்த பணத்துக்கு பேர் தான் பணிக்கொடை அல்லது இங்கிலீஷில் கிராஜுவிட்டி. சரி சார், எம்ப்ளாயி கொடுக்குறாங்க, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி கொடுக்குறாங்க. சார், எல்ஐசி ஏஜென்ட் எலிஜிபிள் ஃபார் கிராஜுவிட்டியா சார்? ஆமாம். எல்ஐசி ஏஜென்ட்டுகளும் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணாலும் சரி, ஃபுல் டைமாக பண்ணாலும் சரி, எனக்கு அது கவலை இல்லை. எல்ஐசி ஏஜென்ட்டுகள் பர்டிகுலர் இயர் வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னால் கட்டாயம் உங்களுக்கு கிராஜுவிட்டி உண்டு. நண்பர்களே, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு அரசு ஊழியர் அல்லது ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஊழியர், ஒரு கார்பரேஷன், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பார்ஷியல் கவர்மெண்ட், குவாசி கவர்மெண்ட், கார்பரேஷன் அல்லது கார்பரேட் கம்பெனிகள், பிரைவேட் கம்பெனிகள் எங்கே வேலை செஞ்சுருந்தாலும் 15 வருடத்துக்கு மேலே அந்த கம்பெனிக்கு அவர் ஒர்க் பண்ணியிருந்தார்னா, கண்டினியூஸ் சர்வீஸ் இருந்திருந்தார்னா அவருக்கு கிராஜுவிட்டி கொடுக்கணும். இதுதான் பணிக்கொடை சட்டம். அந்த சட்டம் எல்ஐசி ஏஜென்ட்டுகளுக்கும் பொருந்தும். எல்ஐசி ஏஜென்ட்டுகளுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் மேக்சிமம் கொடுக்குறாங்க. இது இப்போ சமீபத்தில் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ இருக்கிறத பொறுத்து தான் நான் சொல்கிறேன் 5 லட்சம். அப்போ எல்ஐசி ஏஜென்ட்டுகள் கிராஜுவிட்டி வாங்கறதுக்கு ஒர்த்து தான், அல்லது அவங்களுக்கு அந்த சட்டம் பொருந்தும். வாங்கிட்டு இருக்கிறாங்க, வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. எனக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது வாங்குறதுக்கு, நானும் வாங்க போகிறேன். பட் எனக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன ரூல்ஸ்னு பார்த்துடலாமா? வாங்கணும்னா என்ன சார் வருது? கிராஜுவிட்டி லிமிட் 5 lakh ஃபர்ஸ்ட் ரூல். நண்பர்களே, எல்ஐசி ஏஜென்ட்களுக்கு கிராஜுவிட்டி லிமிட் 5 lakh. இந்த 5 lakh இப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் அதிகமாக கூடும். இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் சார், 5 லட்சம்னே போதும். 5 லட்சத்துவே நம்ம வச்சுட்டு பேசலாம். அப்போ கிராஜுவிட்டி லிமிட் 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். கிராஜுவிட்டி வில் கெட் ஏஜ் 60 and 65. நீங்கள் எந்த வருடத்தில் வேணும் எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கலாம். நீங்கள் 60 வயசு வரும்போது கிராஜுவிட்டி கிடைக்கும். இல்லை சார், நான் 65 வாங்கிக்கிறேங்கிறீங்களா, கொஞ்சம் எச்சா 65 வாங்கிக்கலாம். அப்போ 60 வாங்கிக்கலாம், 65 வாங்கிக்கலாம். சார், நான் 30 வயசு தான் சார், நான் 10 வருஷத்தில் வாங்கிக்கணுமா சார்? வாங்கிக்க முடியாது. 60லிருந்து 65 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கட்டாயம் வாங்கிக்கலாம். எலிஜிபிலிட்டி என்ன சார்? ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ் ஃபுல் கிராஜுவிட்டி. அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து நீங்கள் எந்த வயசாக வேணாலும் இருங்க, அடுத்த வர்ற 15 வருடங்கள் மிக மிக முக்கியமான வருடங்கள் உங்கள் ஏஜென்சியில். 15 வருஷம் ஆயிடுச்சு சார், நான் 13 வருஷம் பிஸ்னஸே பண்ணல சார், கடைசி 2 வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டு வாங்கலாமா? முடியாது. 15 வருடங்களுக்கு தான் முழு கிராஜுவிட்டி எடுத்துக்குவாங்க. அப்போ நீங்கள் ஏஜென்ட்டியான முதல் வருடத்திலிருந்து அழகாக அதுக்கு என்னென்னவெல்லாம் மினிமம் பிஸ்னஸோ அந்த மினிமம் பிஸ்னஸை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் இருந்ததா கணக்கு எடுத்துக்குவாங்க சார். சார், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த 365 நாள் அந்த பர்டிகுலர் நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கணும், அப்போ தான் அவர் சர்வீஸில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு வருஷமே போகலை, அவர் அந்த வருஷம் சர்வீஸ் இல்லைன்னு அர்த்தம். கிராஜுவிட்டிக்கு கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, ஃபஸ்ட்டு 15 இயர் நீங்கள் உங்களோட ஏஜென்சி பிஸ்னஸ் கரெக்டான அந்த அளவுகோலில் அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வருடம் டிக் 1 2 3 15 வரைக்கும் போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் இயர் நான் பண்ணிட்டேன், டிக் அடிச்சுக்கங்க. 15 வருஷத்துக்கு டிக் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் 60 வயசு ஆயிருந்தால் வாங்கிக்கலாம், 65 ஆயிருந்தாலும் வாங்கிக்கலாம். 15 வருஷம் முடிஞ்சிருக்கணும். சார், 57 தான் சார் ஆயிருக்கு, 15 வருஷம் முடிச்சுட்டேன் சார் நான் அப்படின்னா இன்னொரு 3 வருடம் கழிச்சு வாங்கிக்கலாம். அந்த 3 வருடத்துக்கும் கொஞ்சம் கிடைக்கும். 15 வருஷத்துக்கும் ஃபுல் கிராஜுவிட்டி கொடுத்துருவோம், அந்த 2 வருஷத்துக்கும் கொஞ்சம் கிராஜுவிட்டி போடுவோம். 30 வயசு தான் இருக்கு, அப்போ 45 தான் இருக்கு, மீதி 15 வருடம் இருக்கு இல்லையா, இந்த 15 வருடத்துக்கும் கிடைக்கும். அடுத்த 15 வருடத்துக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு கிராஜுவிட்டி உண்டு. அப்போ லாஸ் ஆகாது. ஆனால் ஃபுல் கிராஜுவிட்டி எப்போ கிடைக்கும்? ஏஜென்ட் ஆனதுலேருந்து முதல் 15 வருடங்களுக்கு. நீ இப்போ எந்த வருஷம் இருந்தாலும் சரி, போன வருஷம் இருந்தாலும் சரி, இப்போதான் இருந்தாலும் சரி, இந்த வருடம் முதல் வருடம் ஏப்ரல் 1 வரைக்கும் முதல் வருடம் அது. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிராஜுவிட்டிக்கு நீங்கள் டிக், 15 வருடம் டிக்,
வயசும் 60 ஆயிருக்கணும். கட்டாயம் 55 கிடைக்காது, ஏன்னா நம்ம சரியானது தான் சொல்லணும். சரி, ஆஃப்டர் 15 இயர் லெஸ் கிராஜுவிட்டி. முதல் 15 வருடம் நான் பண்ணிட்டேன் சார். சார் நான் ஏஜ் 40 சார், 55 வரைக்கும் பக்காவை பண்ணிட்டேன் சார். மிச்சம் இன்னொரு 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும். 5 லட்ச ரூபா வாங்கலாம் நான். ஆனால் அந்த 5 வருஷத்துக்கும் கொஞ்சம் கிராஜுவிட்டி போடுவோம். கணக்கு எதை பார்ப்போம்? முதல் 15 வருடங்களை தான் பார்ப்போம். அதில் தான் ஃபுல் கிராஜுவிட்டி உங்களுக்கு கொடுப்போம். அடுத்ததுக்கும் கொடுப்போம். உங்களுக்கு என்ன குறைவாக கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு மைண்டில் என்ன வச்சுக்கணும்? ஏஜென்ட்டான முதல் வருஷத்துலேருந்து என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு முழு கிராஜுவிட்டி 5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கறதுக்கு முழு தகுதியும் இருக்கு. சரி, இதுக்கு என்ன சார் பண்ணணும்? 20 லைஃப் இல்லை, இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 12 லைஃப் பண்ணியிருந்தா போதும். 12 லைஃப், 12 பாலிசிகள் அல்ல, 12 மனிதர்கள். எப்படிங்க? 12 மனிதர்கள். சார் எனக்கே 3 பாலிசி போட்டேன் சார், அது 3 லைஃபா? இல்லை, ஒரு லைஃப் தான். எனக்கு என் மனைவிக்கும் போட்டிருக்கேன் சார் 2 லைஃப். என் குழந்தைக்கு போட்டிருக்கேன் சார், அந்த குழந்தை ஒரு லைஃப். சார் எனக்கு 2, என் ஒய்ஃபுக்கு 2, குழந்தைக்கு 2, 6 பாலிசி போட்டிருக்கேன் சார். 6ன்னு எடுத்துப்பீங்களா? இல்லை, 3 தான் எடுத்துப்போம். 12 லைஃபும் 1.5 லேக்ஸ் ப்ரீமியம். 1.5 லட்சமா சார்? நான் 1000 ரூபாய் தான் சார் கட்டியிருக்கேன். இந்த மாதம் 1000 ரூபாய், எனக்கு 1000 ரூபாய், என் ஒய்ஃபுக்கு 1000 ரூபாய், என் பையனுக்கு 1000 ரூபாய் கட்டியிருக்கேன் சார். அல்லது 12 லைஃப் 1000 ரூபாய் கட்டிட்டீங்க, 12,000 ரூபாய் கட்டிட்டீங்க. அப்போ 12 லைஃபை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. 1.5 லட்ச ரூபா ஃபில் பண்ணலை. அப்போ 1.5 லட்ச ரூபா பிரீமியமும் உங்கள் கணக்கில் வந்திருக்கணும், 12 லைஃப் வந்திருக்கும். நிறைய பேருக்கு இப்போ டவுட் ஆகும், 12 லைஃப் ஈஸி சார் பண்ணிடலாம். என்ன சார் 1.5, 1.5 லட்சத்துக்கு எங்கே சார் போகிறது? ஒரே ஒரு சிங்கிள் பிரீமியம் வாங்கினா கூட போதும். ஒரே ஒரு ஆள்கிட்ட ஒரு டெபாசிட் 1.5 லட்சம் வாங்கினீங்கன்னா போதும். 4 பேர்த்துக்கிட்ட 50,000 ரூபாய் 2 லட்சம் டெபாசிட் வாங்கினாலும் ஓகே. டெபாசிட்டுங்கிறது பிரீமியம் தான். அந்த டெபாசிட் வாங்குறவரும் ஒரு லைஃபாகவும் மேடம் இங்குவார். சார் நான் ஒரே ஒருத்தர் கிட்ட 1.5 லட்ச ரூபாய் டெபாசிட் வாங்கிக்கிறேன் சார், ஆயிரும். 1.5 லட்ச ரூபாய் பிரீமியம் ஆட் ஆயிரும். ஆல்ரெடி 11 லைஃப் வச்சிருந்தீங்கன்னா 12 லைஃப் 1.5 லட்ச ரூபாய் பிரீமியம் முடிஞ்சது, அவ்வளோதான். நண்பர்களே, ரொம்ப மைண்டில் ஃப்ரீயாக வச்சுக்கணும். 1.5 லட்ச ரூபாய் பிரீமியமா சார்? நமக்கு 1000 ரூபா தான் சார் இருக்கிறாங்க. அவங்களை எப்போ போல 12 லைஃபில் பண்ணுங்க. ஒரே சிங்கிள் டெபாசிட். நான் அடுத்தடுத்த விஷயங்களில் எப்படி சிங்கிள் டெபாசிட் வாங்குறது சொல்ல போகிறேன். அப்போ குவாலிஃபிகேஷன் என்னங்க? 12 லைஃப் இருக்கணும் சார். ஏப்ரலுக்குள்ளே 1.5 லட்ச ரூபா பிரீமியம் இருக்கணும் சார். இப்படி இருந்தால் எக்ஸாம்பிள் கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 5 லட்ச ரூபா கிராஜுவிட்டி டிவைடட் பை 15 வருஷத்துக்கு வகுத்து பாருங்க, 33,000 ரூபாய். அப்போ ஒரு வருஷம் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளோங்க? 33,333 ரூபா. ஒருவேளை நான் இந்த ஏப்ரலுக்குள்ளே 12 லைஃபையும் 1.5 லட்ச ரூபா பிரீமியத்தையும் அச்சீவ் பண்ணாமல் போனேன்னா எனக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய 33,000 ரூபா லாஸ். நண்பர்களே, உங்களுக்கு கமிஷன் கொடுத்துறோம். 35% கமிஷன் கிரெடிட் ஆயிடும். 25% நார்மல் கமிஷன், 10% போனஸ் கமிஷனை கொடுத்துட்றாங்க. இதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இது எக்ஸ்ட்ரா அமௌண்ட். எல்ஐசி என்ன சொல்லுது? முதல் 15 வருடங்கள் ஏஜென்ட் ஆகி நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதிகபட்சமாக 5 லட்ச ரூபா வரைக்கும் கிராஜுவிட்டி கொடுக்குறான். வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். 60வது வயசில் தான் கிடைக்கும் சார். 60வது வயசில் 5 லட்ச ரூபா இலவசமாக வர்றது சார். உங்களுடைய கமிஷனில் பிடிக்கல, சேர்த்து வச்ச காசு இல்லை, இலவசமாக கொடுக்குற காசு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுங்க? 5 லட்சம் டிவைடட் பை 15ன்னு போட்டிங்கன்னா 33,000 ரூபா வருது சார். நான் போன மாதம் தான் சார் சேர்ந்தேன். உங்களுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. 12 லைஃபையும் 1.5 லட்ச ரூபா கொடுத்தா போதும். 12 மனிதர்கள், 12 பாலிசியில் 1.5 லட்ச ரூபா பிரீமியம். 12 பேர்த்துக்கிட்டையும் வாங்கணுமா? இல்லை, ஒருத்தர்கிட்ட மட்டும் 1.5 லட்ச ரூபா டெபாசிட் வாங்கினீங்கன்னா கூட போதும். 3 பேர்த்துக்கிட்ட 50,000 ரூபாய் டெபாசிட். ஒரே பாலிசியில் 1 லட்ச ரூபா வாங்கினேன் சார், வேலை முடிஞ்சுது. 12 லைஃப் 1.5 லட்ச ரூபாய் எடுத்துருந்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் 33,000 ரூபாய் கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே நண்பர்களா? சரி, இப்போ வாட் ஐ வில் டூ? ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். என்ன கால்குலேட் பண்ணணும் நண்பர்களே? நாம் எப்பவுமே எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் இன்னைக்கு இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்க்கணும். எப்படி? நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு பார்க்குறது ரொம்ப சிம்பிள் வழி. 2 ரூல் சொன்னோம். 12 லைஃபு 1.5 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொன்னேன் இல்லைங்களா சார்? ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ லைஃப் பண்ணியிருக்கோம்? 3 பாலிசி ஒருத்தருக்கே பண்ணால் அது 1 எடுத்துங்க. என் ஒய்ஃபுக்கு 2 பண்ணியிருக்கேன், 1 எடுத்துங்க.
சார் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு 3, என் ஃப்ரெண்டுக்கு 3 பாலிசி பண்ணியிருக்கேன் சார். அது 3 3 6 அது 2 லைஃப், 2 மனிதர்கள். மிச்சம் எவ்வளோ பண்ணணும்? சின்னதாக கால்குலேட் பண்ணுங்கள். இந்த 12 நீங்கள் 500 ரூபா ப்ரீமியமாக இருக்கலாம், 1000 இருக்கலாம், 5000 ரூபா, 10000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். மாதம் மாதம் கட்டலாம், கோட்டாளி கட்டலாம், ஆஃபேலி கட்டலாம், என்ன வேணாலும் கட்டிக்கங்க. நமக்கு தேவை 12 லைஃப், 12 மனிதர்கள். இது இருக்கான்னு பாருங்க. எவ்வளவு இருக்குதோ மிச்சத்தை கழிச்சுங்க. இன்னும் 15 நாளில் நான் எத்தனை லைஃப் பண்ணணும்? அடுத்தது ப்ரீமியம் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? மாதம் மாதம் கட்டியிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க? சார் நான் 35,000 ரூபா பண்ணிட்டேன் சார், 30,000 ரூபா பண்ணிட்டேன் சார், மிச்சம் 120 வேணும். இதுதான் கணக்காப்பா. ப்ரீமியம் 1.5 லட்சத்துக்கு 120 வேணும். எவ்வளவு லைஃப் வேணும்னு கால்குலேட் பண்ணுங்க. ஹவு டு கெட் 12 லைஃப்? சார் 12 லைஃப் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸி சொல்யூஷன் சொல்லி கொடுக்குறேன். மைண்டில் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு டவுட் கிளியர் தரேன். யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சார். ஒரு 20 வயசுலேருந்து 35 வயசுல இருக்கிற பசங்க மட்டும், பெண்கள் மட்டும், 25லேருந்து சம்பாதிக்கிற ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, அல்லது ஜாயின் பண்ணியிருக்காங்க வேலைக்கு, அல்லது ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேசலாம். இவங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி லாப், ஜீவன் லாப் 25 இயர்ஸுக்கு 2 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு போட்டிங்கன்னா சூப்பரான கால்குலேஷன் வரும். 830 ரூபா மாதம். எப்படிங்க? 830 ரூபா மாதம் 16 வருடம் அவர் கட்டினார்னா 5,4 லட்ச ரூபா மெச்சூரிட்டி கிடைக்கும். நண்பர்களே நம்ப மாட்டீங்க, 1.5 லட்சம் தான் கட்டி குடிப்பாரு, 5,4 லட்ச ரூபா மெச்சூரிட்டி கிடைக்கும். எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான லாபம் வர்ற பாலிசி இல்லை. ஜீவன் லாபு 25 இயர்ஸ் 16 வருடம் 830 ரூபா கட்டினார்னா அதுக்கப்புறம் 9 வருடம் அவர் பணம் கட்ட மாட்டார், ஆனால் வட்டி ஏறும். பணம் கட்ட மாட்டார். ரிஸ்க் கவர் டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டோட டபுளாக கொடுப்போம் ரிஸ்க். ஆனால் இந்த ரெண்டுமே பணம் கட்ட வேண்டாம், ஆனால் கவரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பணம் கட்டாத போது ஃபுல் ரிஸ்க் கவரையும் கொடுத்து போனஸ் கொடுக்குற பாலிசி, இந்த ரெண்டும் இருக்கிற பாலிசி ஒரே பாலிசி ஜீவன் லாப் தான். யங்ஸ்டர் ஃபாலோ பண்ணுறீங்க, தம்பி வேலைக்கு சேர்ந்துருக்க அட்டகாசமான பாலிசி சொல்கிறேன் பார். 830 ரூபா தான், 16 வருடம் கட்டு, 1.5 லட்சம் தான் கட்டி முடிப்பேன், 5,4 லட்சம் வரும். எப்படி கணக்கு போட்டினாலும் எல்லாம் போக 8% நிற்கும். பின்னையும் ரிஸ்க் கவரு டேக்ஸ் பெனிஃபிட் எல்லாம் சேர்த்திங்கன்னா 12% வரும். ஏன் சார் இன்னைக்கு 12% வட்டி கிடைக்கிற பாலிசி எங்கே இருக்குது? இந்த பாலிசி சொல்லுங்கள். அடுத்தது சைல்டு, 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களா பாருங்கள். சார் குழந்தை பிறந்திருக்கு, 3 மாதம் ஆயிருக்கு, 1 வருஷம் ஆயிருக்கு. குழந்தைய பார்க்க வர்றவங்க இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க. தருண், ஜீவன் தருண் ஒரு பாலிசி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. 600 ரூபா தான் வரும் பாலிசி. 1 லேக் பாலிசி 2.5 லட்சம் 2.25 லட்சம் கிடைக்கும். சார் 550 ரூபா தான் வரும் பாலிசி. ஜீவன் தருண் 1 வயசு 2 வயசு குழந்தைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 20 22 வருடம் கட்டுவாங்க. அந்த குழந்தையோட 25வது வயசுலையும் பணம் வாங்கிக்கலாம், 21 22 23 24லையும் பணம் வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சும் வாங்கிக்கலாம், ஒன்றாவும் வாங்கிக்கலாம். அட்டகாசமான பாலிசி, குறைவான பாலிசி. அப்போ லைஃப் எனக்கு ஈஸியாக வேணும்னா டக்குன்னு ஒரு யங்ஸ்டர் பார்த்தா ஒரு பாலிசி 830 ரூபா உடனே போடுவார். மாதம் மாதம் முடிச்சுங்க சார், 3 மாதத்துக்கு ஒருக்கா 2,500 ரூபா கட்டுங்க சார், அழகாக கட்டுவாங்க. குழந்தை பாருங்க ஐயா, ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்டார்டிங் பாலிசி போடுங்க, அப்புறம் நீங்கள் 10,000 ரூபா போடுங்க. இப்போ ஒரு 600 ரூபா கட்டுங்க மாதம்னா உடனே கட்டுவார். மந்த்லியா 2 மாதம் வாங்க கட்டுங்க. குவார்டர்லியா 1,500 ரூபா வாங்கி கட்டுங்க, ஒரு லைஃப் ஆச்சு. அப்போ லைஃப் பண்ணுறதுக்கு இந்த 2 பாலிசிகளும் அருமையாக இருக்கும். இன்னொரு டெக்னிக் சொல்கிறேன் பாருங்கள், ஃபேமிலி பேக்கேஜ் பிளான். சார் ஒரு ஃபேமிலிக்கு போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இருக்காங்களா? நோ இஷ்யூ. பிளானை பிரித்து பேசுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கிறாங்க, 40 வயசுக்குள்ள இருந்தால் கூட டோன்ட் வரி, அழகாக சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? ஐயா 3 பேர்த்துக்கு சேர்த்து பாலிசி எடுத்துங்க, மொத்தமாகவே 2,000 ரூபா தான் வரும். எப்படி? 3 பேர்த்துக்கு பாலிசி. ஒருத்தருக்கு ஜீவன் லாப் 25, ஒய்ஃபுக்கும் ஜீவன் லாப் 25, குழந்தைக்கு ஒரு ஜீவன் தருண் கொடுங்க. அப்பா லைஃபோ அம்மா லைஃபோ ஜாயின் பண்ணி 3 லைஃபாக எடுத்துப்போம். 2 குழந்தை இருக்கா, பெரியவங்களுக்கு 2 பேர்த்துக்கு லாபு, குழந்தைங்க 2 பேர்த்துக்கு தருண், 4 லைஃப் ஆச்சு. ஒரே ஃபேமிலி சார், 3 ஃபேமிலி சார், உங்கள் 12 லைஃப் முடிஞ்சிடும். அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சைல்டு 3 பேர்த்துக்கு சேர்த்து 3 பாலிசி கொடுக்கலாம். 4 பேர் இருந்தால் 4 பாலிசி கொடுக்கலாம். அப்போ 4 ஃபேமிலி பாருங்க தலைவரே, 4 பேர் இருந்தால் 16 பாலிசி ஆச்சு சார், 16 லைஃப் வந்தாச்சா. இப்போ லைஃப் பிரச்சனை போதும், முடிஞ்சுது. இவ்வளோ தான் எலிஜிபிலிட்டி. அழகா 33,000 ஒரு வருஷத்துக்கு கிராஜுவிட்டி மட்டுமே எச்சா கிடைக்கும். 5 லட்ச ரூபா உங்களுக்கு கிராஜுவிட்டி வாங்கணும்,
உங்களுடைய அந்த 15 வருடம் முடிஞ்ச 60வது வயசில் கிராஜுவிட்டி இலவசமாக கிடைக்குது சார். இதை வாங்கணும்னா இந்த கணக்கு நான் சொல்கிற மாதிரி எத்தனை லைஃப் இருக்குது, எத்தனை ப்ரீமியம் கட்டிருக்கீங்க கணக்கு போட்டு பாருங்கள். ஃபேமிலி பேக்கேஜ் பாலிசி பேசுங்க, யங்ஸ்டர் பாருங்கள். இல்லைன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500-600 ரூபாய்க்கெல்லாம் தருண் பாலிசி இருக்குது, கொடுங்க. டக் பேசவே நோட் பண்ணணும். நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிற போது உங்கள் மைண்டில் ஒரு 4 பேர் வந்திருக்கும். உண்மையாக சொல்கிறேன். இப்போ பேசவே அடே அவன் இருக்கானே, அவன் கேட்கலாமே, குழந்தை பிறந்திருக்க கேட்கலாமே, இப்படி மைண்டில் வந்துச்சுன்னா யூ பிகம் எ சக்ஸஸ்ஃபுல் எல்ஐசி ஏஜென்ட். சரி, அடுத்தது 1.5 எப்படி சார் சேர்த்துறது? 12 லைஃப் பண்ணிடுவேன் சார். எனக்கு என்னவோ அது ஒன்றும் பெருசாக தெரியல சார். இந்த 1.5 லட்சம்ங்கிறது தான் சார் எனக்கு குழப்பமாக இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப சுலபமான வழி நான் சொல்லிக்கிறோம் பாருங்கள். சிங்கிள் ப்ரீமியம் சார். சிங்கிள் ப்ரீமியம் அப்படின்னா ப்ரீமியங்கிறத மைண்டில் எடுத்துட்டு டெபாசிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்த்திங்க. எப்படி? ப்ரீமியம் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல மறந்துடுங்க. யாருக்கிட்ட பேசுகிற போதும் என்ன சொல்லக்கூடாது? சிங்கிள் ப்ரீமியம் கட்டுங்க. ப்ரீமியங்கிற வார்த்தை சிலருக்கெல்லாம் அலர்ஜி, எல்ஐசின்னு சிலருக்கெல்லாம் அலர்ஜி. சிம்பிளாக எப்படி மாற்றணும்னா, அண்ணா ஒரு டெபாசிட் பண்ணுங்க உங்கள் குழந்தை பேரில், அண்ணா வீட்டில் அக்கா பேரில் ஒரு டெபாசிட் பண்ணலாம். பேங்க் டெபாசிட்டுங்கிறது ஒரு மந்திர வார்த்தை, அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்க. டெபாசிட் ப்ரீமியம்னு சொல்லாதீங்க. பேங்க்ல உங்களுக்கு எத்தனை தெரியுமா? கிட்டத்தட்ட 150 லட்சம் கோடி கிடக்குது சார். பேங்க்ல டெபாசிட் மட்டும் 150 லட்சம் கோடி ரூபா கிடக்குது. அப்போ டெபாசிட் பண்றோம்ங்கிறது நம்ம இந்தியன் மக்களோட ரத்தத்தில் கலந்த ஒரு வார்த்தை, எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஃபோக்கஸ் சிங்கிள் ப்ரீமியம் சில்ட்ரன் வைஃப். குழந்தை எத்தனை வயசு இருந்தாலும் சரி, 7 வயசு 8 வயசு 10 வயசு அப்பனா ஆகணும் சொல்லுங்க. பாப்பா பேரில் ஒரு டெபாசிட் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு எடுக்கிற மாதிரி, ஃபாரினுக்கு படிக்கும் போது எடுக்கிற போகிறேன், +2 முடிஞ்சோடனே ஒரு நல்ல அமௌண்ட் வேணும் சார், அப்போ எடுக்கிற மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு டெபாசிட் பண்ணுங்க. அப்பங்கிட்ட கேட்கலாம், அம்மா கிட்ட கேட்கலாம், மாமங்கிட்ட கேட்கலாம், அத்தை கிட்ட கேட்கலாம், அந்த குழந்தைக்கு தாத்தம் பாட்டி கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நிறைய கஸ்டமர் குழந்தைய பார்க்க வர்றவங்ககிட்டயே வாங்கின காசுல 1 லட்ச ரூபா போட்ட ஆளுகளை உண்டு. குழந்தை பிறந்தோடனே பார்க்க வருவாங்க தெரியுங்களா, வச்சு கொடுப்பான் மாமன் மச்சானலாம், செயின் போடுவாங்க, பணமாக கொடுப்பாங்க, வாங்கி டெபாசிட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நண்பர்களே, ஒய்ஃப் பேர்லேயும் குழந்தைங்க பேர்லேயும் டெபாசிட் கேட்டிங்கன்னா அழகாக கிடைக்கும். மினிமம் 25,000 ரூபாயிலேருந்து டெபாசிட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லிட்டேன். 50,000 ரூபா 3 பேர்த்துக்கிட்ட வாங்கினீங்கன்னா மேலே முடிஞ்சது. கேட்கணும், டெபாசிட்னு சொல்லி கேளுங்க. எல்ஐசின்னு ஒரு டெபாசிட் வந்துருக்குதுங்க. டெபாசிட் பண்ணிட்டு 10 வருடம் கழிச்சு எடுத்துக்கலாம். ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா, குழந்தைக்கு 10 வயசாக இருந்தாங்கன்னா 20 வயசு எடுத்துக்கலாம். 1 வயசு குழந்தைக்கு டெபாசிட் பண்ணிங்கன்னா 17 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். சொல்லுங்க சார், பையன் மட்டும்தான் சார் எடுப்பான். பின்ன இந்த வயசான ஆளு கட்டி உங்கள் குழந்தை தான் சார் எடுப்பா, வேறு யாரும் எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக போடுவாங்க. ஆமாம், வெரி குட், அவன் தான் எடுக்கணும், அவன் படிப்புக்கு தான் பயன்படணும்னு சொல்லுவாங்க. சிம்பிள் பாலிசி. கிராஜுவிட்டிக்கு உங்களுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா 1.5 லட்ச ரூபா சிம்பிளாக சேர்த்தணும்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிங்கிள் ப்ரீமியத்தை சிங்கிள் ப்ரீமியம்னு சொல்லாதீங்க, சிங்கிள் டெபாசிட். எல்ஐசி டெபாசிட் திட்டம் இருக்குதுங்க. பெண்களுக்கு பண்ணலாம், குழந்தைங்களுக்கு பண்ணலாம் சார். மினிமம் 25,000 ஆரம்பிக்கலாம் சார் சொன்னீங்கன்னா அழகாக வருங்க. இன்னொரு அருமையான திட்டம் இருக்குது, தன்விருத்தி கெட் 1 லேக். 1 லேக் தான் மினிமம். 1,05,000 வரும், 1,08,000 வரும். குழந்தைங்க பேர் பண்ணிங்கன்னா 100% கேரண்டி மெச்சூரிட்டிங்க சார். நிறைய தாத்தா பாட்டி கிட்ட நான் வாங்கியிருக்கேன். தன்விருத்தி பாலிசி 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கேரண்டி 100% மெச்சூரிட்டி. பேங்க் மாதிரி எழுதி கொடுக்குறான். மறுபடியும் சொல்கிறேன், டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி வரும்னு சொன்னீங்கன்னா அழகாக பிஸ்னஸ் கிடைக்கும். 1 லட்ச ரூபா பாலிசி விற்கலாம், 100% கேரண்டியோடு எடுக்கலாம். அப்போ இதில் ஒரு 1 லட்சம், இன்னொரு 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 2 லட்சம் முடிஞ்சது வேலை. 1.5 லட்சம் வேலை 2 லட்ச ரூபா சேர்த்தியாச்சு. நீங்கள் 12 லைஃப் சேர்த்துறது எப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன். இந்த 2 வேலையும் பண்ணிங்கன்னா இன்னொரு 15 நாளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 33,000 ரூபாய் இப்போவே கேரண்டி பண்ணியாச்சு சார். அடுத்த 14 வருஷம் பண்ணுங்க, கேரண்டியாக 5 லட்சம் உங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும். அதிகபட்சமாக 5 லட்ச ரூபா வரைக்கும் எல்ஐசி ஏஜென்ட்டுகள் எல்ஐசி ஆஃப் இந்தியாவிலிருந்து கிராஜுவிட்டி வாங்கிக்கலாம். இதுக்கு என்ன சார் நாங்கள் பண்ண போகிறோம் நாளையிலிருந்து? இப்போ நான் சொன்ன சிங்கிள் டெபாசிட் பிளான் தன்விருத்தி. ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்க சார். குழந்தைங்களுக்கு மேற்படிப்புக்கு டெபாசிட் பண்ணுங்க, ஃபாரின் படிப்புக்கு டெபாசிட் பண்ணுங்க. பொன் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்க சார்.
நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் 1 கோடி ரூபா வரைக்கும் கிராஜுவேட் டெபாசிட் வாங்கி கட்டியிருக்கேன் குழந்தைகளுக்கு. 1 கோடி தாத்தா பாட்டி போடுறாங்க சார். லேண்ட் விற்கிறாங்க, வீடு விற்கிறாங்க, செட்டில்மெண்ட் வருது. ஏதாவது ஒரு இடத்துல அந்த குழந்தைக்குன்னு போடணும்னு சொன்னாங்கன்னா கொண்டு எல்ஐசியில் தான் போடுவாங்க. வித்தியாசம் காமிங்க சார். பேங்க்கில் போட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்துருவீங்க. குழந்தைக்கு பேரில் போட்டிங்கன்னா எல்ஐசியில் 18 வயசில் தான் கொடுப்போம், 20 வயசில் தான் கொடுப்போம். அந்த குழந்தைக்கு தான் கொடுப்போம். இடையில எடுத்து வேஸ்ட் பண்ண மாட்டேங்க சார். நல்ல விஷயத்துக்கு நல்ல இடத்துல செலவு பண்ணுங்க சார்னு சொன்னீங்கன்னா அழகாக கேட்பாங்க. இந்த கான்செப்டில் இந்த பயிற்சிக்கு வந்தவங்களுக்கு நாங்கள் நாளைக்கு நாளானைக்கு போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய மொபைல் நம்பர், பேர், ஊரெல்லாம் வேணும்னா கூட நித்யாகிட்டையோ ராஜ்குமார்கிட்டையோ எங்கிட்டையோ கூப்பிட்டு ஃபுல் டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா இது மாதிரி அட்டகாசமான ஸ்பெஷல் போஸ்டர் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், மெயிலில் ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதை வச்சுக்கிட்டு ரெகுலராக ஸ்டேட்டஸ் வைங்க. சொந்தக்காரருக்கு எல்லாத்துக்கும் அனுப்புங்க சார். 4 பேர் கேட்டால் 2 பேர் பாலிசி போட்டுவேன் சார். 1.5 லட்சம் முடிஞ்சுது சார், 2 லட்சம் முடிஞ்சு சார், 12 லைஃப் முடிஞ்சுது சார். அழகாக இந்த வருடத்துக்கு 33,000 கிராஜுவேட்டி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க சார். 5 லட்ச ரூபா கிராஜுவேட்டி 15 வருடம் முடிஞ்சு 60வது வயசில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் இல்லாமல் கிடைக்கும். இதுதான் நண்பர்களே எல்ஐசி ஏஜென்ட்டுகளுக்கான கிராஜுவிட்டி திட்டம்.